வீக்லி இந்த ஒரு இன்சுலினை பற்றி தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதை டாக்டர் ஆர்த்தி தேவி எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அவங்கள்ட்ட இன்னும் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. இன்சுலினை எத்தனை வகையாக பிரிப்போம், அந்த இன்சுலினுக்கும் இந்த இன்சுலினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சுருக்கமா சொல்லணும்னா இன்சுலின் 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன்று ஷார்ட் ஆக்டிங், இல்லைன்னா போலஸ் இன்சுலின், இல்லைன்னா லாங் ஆக்டிங் ஆர் பேசல் இன்சுலின். ஸோ 24 ஹவர்ஸ் நம்ம பாடியில் உற்பத்தி ஆகிற குளுக்கோஸ் குறைக்கிறதுக்கு லாங் ஆக்டிங் இன்சுலின் யூஸ் ஆகும். அண்ட் ஃபுட்டு சாப்பிட்றப்போ நடக்கிற ஸ்பைக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீக்லிங்கிறது பேர்லயே இருக்கு, வீக்லி ஒன்ஸ் எடுக்கக்கூடிய இன்சுலின். இது ஒரு பியோர் பேசல் இன்சுலின் ஒரு லாங் ஆக்டிங் இன்சுலின். இது பிளட்ல ஆல்புமின் கூட போய் பவுண்ட் ஆயிட்டு அங்க இருந்து டிபார்ட் ஃபார்ம் ஆகி மெதுவா இன்சுலின் ஒரு 1 வீக் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல சாப்பிடாம இருக்கும்போது குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது பேசல் இன்சுலின், சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் அதிகமாக ப்ரிவென்ட் பண்ணுறது போலஸ் இன்சுலின். சரி, இந்த இன்சுலினை யார் யார் யூஸ் பண்ணலாம்? லைக் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ FDA பிரகாரம் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆஃப் மோர் தென் = 18 இயர்ஸ் வரைக்கும் இது அப்ரூவ். ஆனால் குழந்தைகள்ல இல்லை பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ்ல பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது இன்னும் அப்ரூவ் கிடையாது. சரி, இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்களா? நியூ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு? இப்போ மார்க்கெட்ல இருக்கிற மற்ற இன்சுலின்ஸ்க்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்குதோ அதே தான், ஸ்பெஷலா இதுக்குன்னு எதுவும் கிடையாது. ஸோ இதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் எப்படி? ஸோ நோவோ நார்டிஸ்க் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 1 ml 700 IU இருக்குது. ஸோ அந்த டோஸ்க்கு காஸ்ட் 2600. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறப்போ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கு. இட்ஸ் அ ப்ராமிசிங் இன்சுலின். ஸோ இப்போ நம்ம டெய்லி இன்சுலின் எடுக்கிறதுக்கு பதிலாக வீக்லி இன்சுலின் எடுத்துக்கும் போது பேஷண்ட்ஸும் இந்த இன்சுலின் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் டயபெட்டிஸும் நம்ம சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்ல வரீங்க. ஆமா, பாதி பேஷண்ட் இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் ஸ்பெசிஃபிக்லி அவங்களுக்கு மெயின் கன்சர்னாக இருக்கிறது இன்ஜெக்ஷன் ஃபியர் தான். ஸோ அந்த டெய்லி எடுத்துக்கணுமே, நிறைய வாட்டி இன்ஜெக்ட் பண்ணுமேன்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர். ஸோ வீக்லி ஒன்ஸ்ன்னு எடுக்கிறப்போ அந்த ஃபியர் ஃபேக்டரை நம்ம தாராளமாக ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது எடுக்கிறதுனால ஒரேடியாக மற்ற மெடிசன் ஸ்டாப் பண்ணிக்கலாமா சுகருக்கானதுன்னு கேட்டால் ஆன்சர் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டைப் 1 பேஷண்ட்டாக இருந்தால் கூட ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்ஸ் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை டைப் 2 டயபெட்டிஸாக இருந்தால் இதற்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ப டேப்லெட்ஸோ இல்லைன்னா போலஸ் இன்சுலின்ஸோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ டாக்டர் ஆர்த்தி. ஸோ நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.